பார்த்தீங்கன்னா செர்வோ வால்வு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செர்வோ வால்வோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவோட நம்ம பார்க்கலாம். செர்வோ வால்வோட கட் செக்ஷன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்வை வச்சு வந்து நம்ம ஸ்பீடு, ப்ரெஷர், அதே மாதிரி அக்யூரசி, இது எல்லாத்தையுமே துல்லியமாட்டு நம்மளால் இந்த வால்வை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வால்வில் வந்து அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்வோட ரேட் வந்து அதிகம். ஏன்னா இது அக்யூரசி இல்லாமல் நம்ம ரொம்ப கிளியராக இதில் வந்து நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய முடியறதுனால இதுக்கு வந்து இதோட காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த வால்வ் மேக்ஸிமம் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ண போகிறோம்னு சொல்லுங்க. அந்த ஆப்ரேஷன் வந்து ஒன்று ஸ்பீடாக இருக்கணும், அதே மாதிரி கரெக்டான செட் பாயிண்டில் போய் எனக்கு செட் பாயிண்ட் மீன்ஸ் எனக்கு இப்போ ஒரு 150 நம்மளோட இப்போ சிலிண்டர் வந்து 1500 அந்த ரேஞ்சில் போய் ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வால்வ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கரெக்டாக ரொம்ப அக்யூரேசியாக எனக்கு வேணும் 1500னா 1500 தான் அந்த ரேஞ்சில் போய் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து இப்படிப்பட்ட வால்வ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பக்கத்தில் போனதோட ஸ்லோவாகி அதோட பர்டிகுலர் பொசிஷனில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம். எனக்கு இதோட அனிமேஷன் கிடைக்கல, பட் அதனால் ஒரு சின்ன ஷார்ட் டயக்ராம் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம வால்வோட ஆப்ஜெக்ஷன். ஓகேங்களா? இது ப்ரெஷர் போர்ட், அதே மாதிரி இது டேங்கு, ஏ அண்ட் பி சிலிண்டரோட ஒரு பக்கத்தை கனெக்ட் பண்ணியிருப்போம். எக்ஸுங்கிறது பைலட் லைன். ஓகேங்களா? இது நார்மலாக நீங்கள் இப்போ நார்மல் இந்த கண்டிஷனில் இது ஆனில் இருக்குன்னா இதோட ஆயில் சர்க்குலேஷன் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, ப்ரெஷர் போர்ட்டில் வரக்கூடிய ஆயில் நேராக இதில் வந்து நிற்கும் பார்த்துருங்க. ஓகேங்களா? அப்போ அதே நேரம் இந்த எக்ஸ்போர்ட்டில் இருக்க ஆயில் என்ன பண்ணணும்னா நேராக இந்த இது ஒரு ஃபில்டர் பார்த்துருங்க. இந்த ஃபில்டரோட கடந்து வந்து போட் சைடு, இந்த சைடோட வந்து இன்னும் இதில் ரெட் கலரில் இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரா பண்ணிடுவோம். இதில் வந்து இந்த ஆயில் வந்து இப்படி இங்கே உள்ள வந்துடும். ஓகேங்களா? இப்படி உள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கீழே மாற டேங்க் லைனுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் இதில் இருந்து லெஃப்ட் சைடுக்குள்ளே போகக்கூடியது வந்து சேம் இதே லைனை ஆயில் ஃப்ளோ வந்து சேம் இந்த ஸ்பூல் சென்டர் வழியோட இந்த டேங்க் வழியோட எங்கே வெளில ஆயில் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இது நார்மலாக நமக்கு வந்து கன்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் காயில் எனர்ஜைஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபார்வர்டில் காயில் எனர்ஜைஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்பூல் வந்து இந்த ரெண்டு சைடு காயில் இருக்குது. இந்த இது காயில், அதே மாதிரி இதுதான் காயில். ஓகேங்களா? இந்த சைடு காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த ஸ்பூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் மூவ் ஆகும். ஓகேங்களா? இந்த சைடில் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்பூல் வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சமாக இங்கே அடைப்படும். இந்த ஏரியாவிலையும் இதுவும் இந்த ஏரியாவிலையும் ரெண்டுலேயுமே நாசில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த ஸ்பூலை நேராக இந்த பக்கமாட்டு ஏதாவது எங்கள் ரைட் சைடாட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பூல் வந்து இந்த ஏரியாவில் இருக்க நாசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்கும். அடைக்க மீன்ஸ் க்ளோஸ் பண்ண தொடங்கும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பைப் லைனில், அதாவது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லைனில் இருக்க ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக தொடங்கிடும். ஓகேங்களா? இந்த சைடில் இது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே ஃப்ரீ மூமெண்ட்டில் தான் இருக்கும். எதனாலனா இந்த என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து மூவ் ஆகுறது வந்து ரைட் சைடில் போய் இந்த நாசில் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால அந்த சைடில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இருக்க ஆயில் வந்து இந்த ஸ்பூலை பிடிச்சி இங்கே புஷ் பண்ணி தள்ள தொடங்கும். ஓகேங்களா? புஷ் பண்ணும்போது சேம் இந்த சைடில் இருக்க ஆயில் வந்து பி போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏ போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகி ஆப்ரேஷனுக்கு போகுது. ஓகேங்களா? சேம் அட் அ டைம் இது நம்ம வால்வை இந்த பக்கமாக மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்ன ஒரு பின் கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நேராக இந்த நாசில போய் க்ளோஸ் பண்ண தொடங்கும். ஓகேங்களா? நாசில க்ளோஸ் பண்ண தொடங்கும் போது என்ன ஆகும்னா இந்த சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க பைப் லைனில் இருக்க ஏரியாவில் வந்து ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பக்கம் அதே இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த டைம் எந்த ப்ரெஷரும் இருக்காது. எதனாலனா இந்த ஸ்பூல் வந்து இதை போய் க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த ஏரியாவில் ஃப்ரீ மூவ்மெண்ட் அதிகமாகிடும். அப்போ இந்த ஏரியாவில் இருக்க ஆயில் வந்து நேராக டேங்குக்கு போயிடும். ஓகேங்களா? ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆகும்,
சேம் நம்ம ரைட் சைடில் நடந்தது தான் இங்கே நடக்கும். ஸ்பூல் வந்து ஆயில் ப்ரெஷர்னால இந்த ஸ்பூலை பிடிச்சி ரைட் சைடு மூவ் பண்ண தொடங்கும். அப்போ இந்த சைடில் இருக்க, அதாவது ப்ரெஷர் போர்ட்டில் இருக்க ஆயில் வந்து நேராக ஏபி போர்ட் வழியாட்டு ஆப்ரேஷனுக்கு போகும். ஓகேங்களா, இந்த ஆப்ரேஷன் தான் கன்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த காயில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த காயில் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் ப்ரெஷரில், இந்த ரெண்டு காயிலுக்குமே ஸ்ட்ரெயிட்டாக பாசிட்டிவ் ப்ரெஷர் போச்சுன்னா நம்மளோட ஸ்பூல் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் ப்ரெஷர் போச்சுன்னா, அதாவது மைனஸ் வேல்யூவில் ப்ரெஷர் போச்சுன்னா இந்த ரெண்டுமே பேக்கில், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரி உள்ள ஆப்ரேஷன் தான் இதில் கன்டினியூஸாக நடக்கும். ஓகேங்களா, நான் இதுக்கு வந்து தனி அனிமேஷன் வீடியோவாட்டு கிடைக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் அனிமேஷன் வீடியோ கிடைக்கல. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் என்னருக்காகவும் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே காயிலுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஓகேங்களா, பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது இந்த ஸ்பூல் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு மூவ் ஆகும். ஓகேங்களா, ரைட் சைடு மூவ் ஆகும்போது இந்த இந்த பைலட் லைனில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடும். ஓகேங்களா, ப்ரெஷர் அதிகமாகும்போது இந்த ஆயில் வந்து இந்த ஸ்பூலை பிடிச்சி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பிடிச்சி மூவ் பண்ணும். ஓகேங்களா, லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆயில் வந்து ப்ரெஷர் போர்ட்லேருந்து ஏ போர்ட் வழியாட்டு ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இந்த சைடில் இருக்க பைலட் லைன் என்ன ஆகும்னு உங்களுக்கு தோணும். லெஃப்ட் சைடில் உள்ள பைலட் லைன் பார்த்தீங்கன்னா நேராக இந்த ஆள் வந்து டேங்குக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி நம்ம இந்த ப்ரொபோஷனல் ஆயிலுக்கு நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்குறோம், அதாவது மைனஸில் ப்ரெஷர் கொடுக்குறோம், மைனஸ் வோல்டேஜ் கொடுக்குறோன்னா காயில் வந்து ரிவல்ஸில் நடக்கும். ஓகேங்களா, நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே இப்படி பாசிட்டிவாக இங்கே ஃப்ரண்டில் போனது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே பேக்கில் ஸ்பூலை பிடிச்சி இழுக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த இதை பிடிச்சி இங்கே பேக்கில் இழுத்து வச்சுக்கும். ஓகேங்களா, இப்போ பேக்கில் இழுக்கும்போது இந்த நாசில் வந்து க்ளோஸ் ஆகும், இந்த சைடில் இருக்க நாசில் வந்து ஓப்பன் போர்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஓப்பன் போர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய ஆயில் எல்லாமே நேராக டேங்குக்கு வந்து கனெக்ட் ஆகி டேங்க் வழியோட வெளியில் போயிடும். ஓகேங்களா, இது லெஃப்ட் சைடில் உள்ள ஆயில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மொத்தமாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஆயில் வந்து நேராக ஸ்பூலை பிடிச்சி புஷ் பண்ணி அதோட ஆப்ரேஷனுக்கு மூவ் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் இங்கே இதுக்கு வரக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணும்போது இது மூவ் ஆகிற இது வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வோல்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்பூல் வந்து மூவ் ஆகிற இது வந்து அதிகமாக இருக்கும். சடனாக ஃபுல்லாக போய் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் இங்கே வோல்டேஜை கம்மி பண்ண இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவர் கம்மியாக இதோட பொசிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தள்ளி வந்துகிட்டே இருக்கும். அதாவது பாசிட்டிவ் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வச்சுருங்க. ஓகேங்களா, 10 வோல்டேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது இது வந்து ஃபுல்லாக போய் பைலட் லைனை போய் க்ளோஸ் பண்ணிக்கிடும். ஓகேங்களா, பைலட் லைன் மீன்ஸ் இந்த நாசியில் போய் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கிடும். ஓகேங்களா, அப்போ இந்த ஏரியாவில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடும், இந்த பர்டிகுலர் லைனில் ப்ரெஷர் அதிகமாகிடும். ஓகேங்களா, ப்ரெஷர் அதிகமாகும் போது இது வந்து சடனாக ஸ்பூலை ஃபுல்லாக பிடிச்சி மூவ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா ஆயில் ஃப்ளோ வந்து ஃபுல் ப்ரெஷர் ஃப்ளோ வந்து நேராக ப்ரெஷர் போர்ட்லேருந்து ஏ போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன ஆகும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் எனக்கு பக்கத்தில் இப்போ ஒரு 1005 சேம் இதுக்கு முன்னே சொன்னால் அதே வெளி தான் 1500 பொசிஷன் வந்துட்டு 1300 பொசிஷன் வந்துட்டு ஏன்னா 200 இமம் தான் இருக்குது. அப்போ அந்த ரேஞ்சில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஏரியாவில் இருக்க 10 வோல்டேஜை மாற்றி இது ஒரு 5 இல்லைனா 4 அப்படி கம்மி பண்ணிட்டோம்னா இந்த ஸ்பூல் வந்து கொஞ்சம் பேக்கில் வந்துடும். ஓகேங்களா, பேக்கில் வரும்போது என்ன ஆகும், இந்த ஏரியாவில் கொஞ்சம் கேப் விழுந்துடும். அப்போ இந்த பைலட்லேருந்து இந்த நாசிலேருந்து வரக்கூடிய ஆயில் என்ன ஆகும்னா நேராக இந்த டேங்குலியோட போகிறோம். அப்போ இந்த ஏரியாவில் இருக்க ப்ரெஷர் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக தொடங்கிடும். ஓகேங்களா, இந்த ஏரியாவில் இருக்க ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆக தொடங்கிடும். அப்போ ஸ்பூல் வந்து இங்கே இருக்க இந்த பைலட் லைன் ப்ரெஷர்னால கொஞ்சம் பேக்கில் வர தொடங்கிடும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், ஆயில் போகக்கூடிய ஃப்ளோ வந்து, அதாவது ஏ போட்டு போகக்கூடிய ஆயில் ஃப்ளோ வந்து கம்மியாகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக தொடங்கிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.